ஒரு அரசியல் கட்சி தலைவரை, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா, இப்படி நடத்தலாமா? அதனால நீங்க என்ன மதிச்சிங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல. என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை, ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் போய் நிற்கிறவனை நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ 15 வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியில் எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதையெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற, அவமானப்படுற சீமான் அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன். இந்த என் மகன் நிற்கிறா, இவன் என்ன நினைப்பான் என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதையே என்னைய சொல்லும்போது சிரிக்குத முகம், நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறா பார்ப்போம். ஒரு தலைவன். பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி உற வச்சுக்கிட்டு போனவா அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயிலும் இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டுப்பான். வேற பேசுவான். அதான் தெரிவிக்கல இல்ல, அதான பிரச்சனை. இப்போ காலையில இருந்து வீரப்பன் மகன் உங்களோட இருக்காங்க, உள்ள வரக்கூடாது இல்ல அழுதுந்தாங்க, உங்களை அப்பான்னு சொல்றாங்க. அவர் தான் எங்க அப்பா மாதிரி பாக்குறேன். எப்படி பாக்குறீங்க? என் மகதான் அப்படிலாம் இல்ல. இல்ல அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. அப்படியா? அவங்க அப்பான்ற பேர்ல அடையாளத்தால உள்ள விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. என்னடா மரவனை தடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல முத்தவர சாட்டை துறைமுறை உள்ள விடல சொல்லுப்பா. தடுத்து நிறுத்துறாங்க. சில அடையாளம் மட்டும் தடுத்துறாங்க. துறை உள்ள அந்த பொண்ணு அழுதாங்க. அவங்க யாரு? அது வழக்கை தேர்ந்த வழக்கறிஞர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரி, மகிழ்ச்சி. நன்றி.